கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது கட்சிக்கு ஒருவர் பேசலாம் என்று சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள். முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக துவங்கியிருந்தது. ஆளுநர் உரையுடன் துவங்க வேண்டிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் நாளே மிகுந்த பரபரப்பு உருவாக்கின்ற நிலையில் 2ஆம் நாள் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் 3வது நாள் கேள்வி நேரங்கள் முடிந்ததற்கு பிறகாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய உறுப்பினர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானமும் அதிமுகவுடைய உறுப்பினர்கள் கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானமும் ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சிக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துல முதலமைச்சரின் கவனம் ஈர்க்கும் விதத்திலான அவர்களது கருத்துக்களை விவாதத்துல எடுத்து வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு கட்சி தலைவர்களாக விவாதங்கள்ல பங்கேற்று வருகின்றனர். முதல்ல புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பி இதற்கு சம்பந்தப்பட்ட பதிவாளரை ஏன் நீக்கம் செய்யவில்லை என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வேல்முருகன் ஆளுநர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் காவல்துறையும் கூட இதற்கு பதில் கூற வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரதிநிதி இது குறித்த கருத்துக்களை இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது வைக்க இருக்கின்றனர். அதனையொட்டி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் இதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை மேலும் எடுக்கப்பட வேண்டிய போகிற நடவடிக்கைகளை எடுத்துரைக்க போகிறார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது இன்றைய தினத்துல முக்கியமான ஒரு பொருளாக அவையில இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பொறுத்தவரையில் அனைவருமே கருப்பு சட்டை கருப்பு ஆடையை அணிந்து பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றனர். யார் அந்த சார் என்ற பேட்ஜும் பொருந்தியவாறு அதிமுக உறுப்பினர்கள் வந்திருக்கின்றனர். அவர்கள் இன்றைய தினத்தில் ஒத்திவைப்பு தீர்மானமாக இதை கொண்டு வருவதற்கு அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு கொடுத்திருந்தார். அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தோடு மற்ற பிற உறுப்பினர்களும், அதாவது விசிகாவுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய SS பாலாஜி உள்ளிட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக தரப்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது கட்சிக்கு ஒருவராக முன்வந்து பேசலாம் என்று சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளித்ததை தொடர்ந்து தற்போது கட்சிக்கு ஒருவராக பேசி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.